சொல்லி அழைக்கிறது, உன்னை பேர் சொல்லி மீட்டுக் கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. நீ பயப்படா. அவர் சொல்றார், தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களே. நீ நான் யாரா? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், சாதாரண ஜனம் அல்ல. இந்த ஜனம் என்ன சொல்ற? தேவனால் மீட்கப்படும் போது இந்த ஜனத்துக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுத்து இந்த ஜனத்தினுடைய எல்லா காரியங்களை புதிதாக்கி புதிய காரியங்களை செய்து இந்த ஆத்மாவை தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டு வைத்தது. ஆமா, உலகத்துல மனிதனுக்கு எதோ மேலேயோ அவருடைய காரியங்கள் கடந்து போலாம். ஆனா ஆண்டவருக்கு ஒரே பாரம் என்னன்னு சொன்னா, இந்த ஆத்மா மேல பாரம். இந்த ஆத்மா உலகத்துடைய காரியங்களை குறித்து பரிதவித்து கெட்டு போகாதபடி இங்கே இந்த ஆத்மாவை கர்த்தர் மீட்டுக் கொண்டு இந்த ஆத்மாக்குள்ள ரட்சிப்பு வர, இந்த ஆத்மா தேசத்தில் ஒரு அதிசயம் நடக்க கர்த்தர் தான் நினைத்திருக்கிறார். அப்படியே சத்தத்துக்கு செவி கொடுத்து கேட்கிறேன். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய விடையேற்பட்ட ஆத்மாவை கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருந்து இன்னும் அநேகரை மீட்டுக் கொள்ள கர்த்தருடைய மனிதப்படும். இதனாலும் கூட நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குள்ள அவர் சொல்றார், அவர்கள் ஆசீர்வாதமாயிருக்க அவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நான் அவர்களை அசைக்க பண்ணுவதில்லை. அவர்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அப்பா, என் தேவனாகிய கர்த்தருடைய இந்த 11ஆம் மாதம் 17ஆம் தேதி 3வது வாரத்தில் ஆண்டவரே நீ கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளை அப்பா நீர்